ஜெம் பக்தி நேயர்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஜெம் தொலைக்காட்சியின் ஆன்மீக அன்பர்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக 2025ஆம் ஆண்டிற்கான சுபபலன்களை காண்கிற ஒரு அற்புதமான தருணம் இது. இந்த 2025ஆம் ஆண்டு எப்படியெல்லாம் இருக்கும்? ஏன்னா 2024ஆம் ஆண்டு தொடர்கிற பொழுது பல பேருக்கு ஒரு ஏக்கம் வந்திருக்கும். எப்படியெல்லாம் வெற்றடைவோம், எப்படி இந்த மாதம் கிடைக்கும் 2024 என்ற ஒரு ஏக்கங்கள் எல்லாம் இருந்திருக்கும். அதில் வெற்றி பெற்றோமா, தோல்வியடைந்தோமா, இப்படியெல்லாம் கணக்கு கொண்டு இருக்கிற ஒரு காலகட்டத்தில் 2025 வருக போகிறது, நமக்கு மகிழ்ச்சி தரப்போகிறது என்ற ஏக்கமெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கும் துயரப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்படா அந்த 2025 வந்துடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் எதிர்பார்ப்பாடுகிறாங்க. ஒரு பக்கம் வந்து 2025 வந்தால் மிகப்பெரிய இயற்கை பேரழிவு என்று மிகப்பெரிய அறிவியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு பக்கம் வந்து அங்க மக்கள் அந்த பெண் குழந்தைகளுடைய அந்த பிறப்பே வந்து மிகவும் குறைந்த அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட வல்லுநர்கள் ஒரு பக்கம் உங்களை மாதிரி மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர்களாம் கணித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லி நம்முடைய வல்லுநர்கள் எல்லாம் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 2025 வரும்போதே ஒரு பயமும் ஒரு அதாவது ஏதோ ஒரு பிரச்சனையும் எதிர்கொள்ள போறோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடும் இருக்கிறோம். இன்றைய அற்புதமான இந்த 2025ஆம் ஆண்டு எப்படியெல்லாம் இருக்க போகிறது, நாம் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய ரசிக பெருமக்களுக்கெல்லாம் இந்த 2022 எப்படியாப்பட்ட சுவையான வாழ்க்கை தரப்போகிறது, எப்படி இருக்க போகிறது என்ற அந்த முன்னோட்டத்தை சொல்வதற்காக புகழ்பெற்ற ஜோதிட வல்லுநர் இன்னைக்கு நிறைய தன்னுடைய எழுத்துக்களினாலும் தன்னுடைய அந்த இயல்பு தன்மையை மாறாமல் தனக்கென்று ஒரு பாணியை பின்பற்றி கொண்டு ஜோதிடத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர். அது மட்டுமல்ல, ஒரு PhD அஸ்ட்ரோலஜி அந்த மாணவர்களை 16 PhD ஸ்டூடெண்ட்களை உருவாக்கிய ஒரு பெருமை கொண்டவர். இன்னைக்கும் அவர் வந்து ஒரு புகழ்பெற்ற கல்லூரியில் PhD டிபார்ட்மெண்ட்டுடைய பேராசிரியராக தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களை ஜெம் தொலைக்காட்சி சார்பாக வருகிறவர்கள் வரவேற்று மிகவும் நமஸ்காரம். ரொம்ப மகிழ்ச்சியா. அதுக்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது ஐயா வந்து PhD மாணவர்களை உருவாக்குற மாதிரி நிறைய ஜோதிடர்களை தன்னுடைய அறிவுத்தரத்தால் உருவாக்கி கொண்டிருக்கிற மிக அற்புதமான ஜோதிட மணி என்ற மிக அற்புதமான பட்டத்தை பெற்றவர் ஐயா ஜோதிட நிபுணர், ஜோதிட வல்லுநர், ஜோதிட மணி ஐயா KJ லட்சுமணன் ஐயா அவர்களை ஜெம் தொலைக்காட்சி சார்பாக வரவேற்று மகிழ்வோம். வணக்கம். மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. இப்போ இதுல என்ன அப்படின்னா, முதல்ல இந்த 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்க, எப்படி வரவேற்கலாம், எப்படி இருக்கும்? அனைத்து ஜெம் டிவி நேயர்களுக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வருஷ பலன்கள் பார்க்குறோம். கடந்த வருஷம் 2024 எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது 2025க்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு வசந்த கிழமையான புதன்கிழமை. நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க. அப்படியேற்பட்ட அற்புதமான புதன்கிழமையில இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷம் பிறக்கிறது நட்சத்திரம் அப்படின்றது உத்திராட நட்சத்திரத்துல பிறக்குது. மிக மிக மகோ உன்னதமான காலகட்டங்கள்ல இந்த வருஷம் பிறக்குது. இந்த வருஷத்துல மிக பிரம்மாண்டமான கிரகங்கள் மொத்தத்துல ஜோதிட சாஸ்திரத்துல பொறுத்தளவுக்கு 2 தான் பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று மெல்ல செல்லும் கிரகங்கள், இன்னொன்று விரைவா செல்லும் கிரகங்கள். விரைவா செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இதே போல மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது சனீஸ்வர பகவான் சற்றேறக்குறைய ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க 2.5 வருஷமும், அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷமும், குரு பகவான் 1 வருஷமும் எடுத்துக்கொள்ளக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்கள். இந்த அதி அற்புதமான 2025ஆம் வருஷம் 2 கிரகங்களுடைய பெயர்ச்சி நடக்குது. ஒன்று குரு பெயர்ச்சி, நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் 11/5/2025 குரு பெயர்ச்சி. இதை தவிர ராகு கேது பெயர்ச்சி ஏப்ரல் மாதம் பெயருது. இந்த 2 பெயர்ச்சியுமே நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செய்யுமா? கண்டிப்பா நல்லது செய்யும். நாடாளும் மன்னர்கள் அந்த காலகட்டங்களில் மன்னர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இப்ப ஆட்சி செய்யறவங்க பிரதம மந்திரி மற்றும் முதல்வர்கள். ஆட்சியாளர்களுக்கு எல்லாருக்குமே இந்த 2025ஆம் வருஷம் மிக உன்னதமான காலமா, மிக உன்னதமான காலம்னு சொல்லலாம். நாட்டுடைய பொருளாதாரத்துல ஏற்றம் இருக்குமா? கண்டிப்பா ஏற்றம் இருக்கும் சொல்லலாம். இயற்கை சீற்றங்கள் கடந்த ஆண்டை விட இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன ஒண்ணு அப்படின்னாக்க, நுண்கிருமிகளுக்கு அதிபதியான கேது பகவான் தன்னுடைய சூரியனுடைய வீட்டுக்கு, சூரியனோட நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்துக்கு போறார். இந்த காலகட்டங்கள்ல கண் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது நுண்கிருமி, சூரியன் உஷ்ணம், நட்சத்திரம் போற நட்சத்திரமும் சூரியனோட நட்சத்திரம்.
ஜோதிட சாஸ்திரத்துல சூரியனை ஒளி கிரகம், கண்ணுக்குண்டான கிரகம்னு சொல்லுவோம். அப்ப சரி. கண் நோய் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கண்ணை ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் 2025ல. கண்டிப்பா. மேக்சிமம் நீங்க சொல்றத பார்க்கும்போது தொலைக்காட்சி பார்க்காமல இருக்கணுமா இல்ல இயல்பாகவே கண்ணை பாதுகாத்துல இருக்கணுமா? எப்பொழுதுமே இருக்கிறதுலயே அவயங்கள்லயே முக்கியமான அவயம் கண்ணு. கண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாலே உலகத்தை நம்ம எந்த இதையும் காண முடியாது. அதனால கண்ணுக்கு முன் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக நம்மளுடைய ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இதை நம்ம சொல்லும்போது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காக்கக்கூடிய. கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா வந்து ரொம்ப அற்புதமா சொன்னாரு. அதாவது என்ன சொன்னார்னா, நிறைய அந்த கண்களை பாதுகாக்கணும். இந்த 2000 இயற்கை சீற்றங்கள் குறைவுன்ற மாதிரிலாம். ஆனா சில வல்லுநர்கள் உடைய அந்த பார்வையில சில செய்திகள். நீங்க இந்த 2025 நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? எப்படி வரவேற்கிறீங்க? ஐயா சொன்ன மாதிரி இப்போ லக்னத்துக்கு பாக்யாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் லக்னத்திலே எப்பவுமே ஒவ்வொரு வருஷமும் இருப்பார். இதே லக்னம் தான் வரும். ஆனால் இன்னைக்கு ராசி அதிபதி எட்டு கூடிய ராசி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அது சூரிய நட்சத்திரம் வாங்கியிருக்கிறதுனால, அது வாட்டர் சைனட்டில் இருக்கிறதுனால, மகரம் என்ற வீட்டில் இருக்கிறதுனால, சனி வீட்டில் இருக்கிறதுனால ஐயா சொன்ன மாதிரி சில கண் நோய்கள் வரும். சில நுண்கிருமிகள் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா அஷ்டமாதிபதி 2ஆம் வீட்டில் சொல்றது இந்த கொரோனா மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா சூரிய நட்சத்திரம் வாங்கிக்கிறதுனால சிறு விதமான ஏதோ வந்து போகக்கூடிய வந்து மிகப்பெரிய ஒரு ஆமா அந்த அளவுக்கு இல்லை. அஷ்டமாவது 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள், குடும்பத்தில் கஷ்டங்கள், நாம் எதிர்பார்க்கக்கூடிய வருமானங்கள்லாம் வந்து பணத்தட்டுப்பாடெல்லாம் நிறைய பேருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றது என்னுடைய கருத்து. ஐயா ரொம்ப அற்புதமான செய்தியை சொன்னார். இப்போ இளைய தலைமுறையினர் இன்னைக்கு வந்து வியாபாரத்துல மிகப்பெரிய வல்லுநர்களா வரணும், மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த கல்வியாளர்களா வரணும்லாம் இந்த இளைஞர்களுக்கு ஏக்கம் இருக்குது. 2024க்கும் 2025ஆம் ஆண்டிற்கும் இந்த இளைஞர்களுக்கு எப்படி இருக்குங்க? கண்டிப்பா இந்த பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பொறுத்தளவுக்கு இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமா இருக்குமா? ஏற்றமா இருக்கும். ஏன் ஏற்றமா இருக்கும்? தனக்காரனான குரு பகவான் மிதுனத்துல உட்கார்றாரு. காலபுருஷ தத்துவத்தின்படி 3வது ராசியான மிதுனத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது மிக உன்னது. அதே போல நம்மளுடைய கல்விக்காரனான புதன் சப்தமத்துல இருக்கிறார். குருவுடைய பார்வையில கல்விக்காரனான புதன் இருக்காரு. இளைஞர்களுடைய கல்வி மற்றும் இளைஞர்களுடைய பொருளாதாரம், ஸ்டார்ட் அப் கம்பெனி என்று ஆரம்பிக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஏற்றமான காலகட்டமா இருக்கும். கண்டிப்பா பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களை போல வேலையில்லா திண்டாட்டம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாரதத்தின் பொருளாதாரம் உன்னதமான நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீரதன் புதல்வர் இன்னனை வகற்றாது பாரதி. அப்படியேப்பட்ட அந்த கனவெல்லாம் இந்த இளைஞர்கள் நிறைவேற்றுவாருன்னு ரொம்ப அழகா ஐயா சொன்னாருங்க. உங்க பார்வையில விவசாயம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த விவசாயம் வந்து எப்படி இருக்கு 2025 ஆண்டுல? விவசாயம் வந்து நல்லா அதுக்குள்ள அந்த இது இருக்குதுங்களா? ஏன்னா விவசாயம் என்பது ரொம்ப அமோகமா நல்லா இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து. ரெண்டாவது வந்து புதன் பகவான் குருவை பார்க்கறதுனாலையும் 10ஆம் தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய இந்த வருட ஆரம்பத்துல புதன் பகவான் 12 மறைந்தா கூட குரு பார்க்கறதுனால தற்கால அந்த இடத்துல அப்புறம் மிதுனத்துக்கு மாற போறாரு. அது பார்க்கறதுனால இந்த வருஷம்ன்றது புதன் மறைஞ்சாலும் அது நன்மை என்பது ஒரு பொருள் உண்டு. ஆகையினால மறைந்த புதனை குரு பார்க்கறதுனால நிறைந்த அறிவு, செல்வம், எல்லாமே சுகங்கள் உண்டுன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. என்னன்னா ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய வளர்ச்சியா இருக்கிறதே விவசாயமும் தொழிலும் கல்வியும். அடுத்து வந்து சனீஸ்வர பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையாக புதனை பார்க்கறதுனாலையும் 3ஆம் இடத்துல கூட சனி சுக்கிரனோட இருக்கிறதுனால சில அதாவது வந்து என்னென்னா இது திருமண தடை 3ஆம் இடத்துல இருக்கலாம் சில உருவாக்குவார். ஆனாலும் குரு பகவான் கேந்திரத்தில் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து நிவர்த்தி பண்ணி மாற்றங்கள் நிறைய ஏற்படும். மாற்றங்கள் இருக்கும். விவசாயமும் பெருகும், அதே நேரத்தில் எல்லா சகல சௌபாகியம் நல்லா இருக்கும். ஐயா குறிப்போ இப்ப நம்ம 2 பஞ்சாங்கங்களை அதிகமா பயன்படுத்துவோம். திருக்கணிதமும் வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது நம்ம பயன்படுத்துற ஒரு விஷயம். இந்த 2 பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் பார்க்கிற பொழுது உங்க பார்வையில 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்க? ஃபர்ஸ்ட் மொத்தம் 3 பஞ்சாங்கங்கள் இருக்கு. சரி. 1 வாக்கியம், 2 திருக்கணிதம், 3 எஃபிமெரிஸ். எஃபிமெரிஸ் அப்படின்றது அமெரிக்கர்களும் ஐரோப்பியர்களும் பயன்படுத்துறது எஃபிமெரிஸ். அவங்க வந்து சூரியனுடைய சலனத்தை வச்சுக்கிட்டு
குறிப்பாங்க. ஒரு நல்ல செய்தி சொன்னீங்க. மூணாவது பஞ்சாங்கத்து பேர் சொல்லுங்க. எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம்னு பேரு. இந்த எஃபிமெரிஸ் பஞ்சாங்கம் அப்படின்றது அமெரிக்கர்களாலே ஐரோப்பியர்களாலும் கண்டுபிடிக்கப்பட்டது. அவங்களுடைய மூமெண்ட் எப்போதுமே சூரியனுடைய சலனம். சூரியன் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கடக்க சற்றே 30 to 31 நாள் ஆகும். நம்மளுடைய பஞ்சாங்கம் அப்படின்றது சந்திரனுடைய சலனத்தை கொண்டாடுது. சந்திரன் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போக சற்றே 2.25 நாள் ஆகும். அப்ப அக்யூரேட் அப்படின்றது நம்ம கூடயே இருக்குமா? இருக்கும். அடுத்தது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படின்றது இந்திய ஜோதிடவியல் அப்படின்றது 3ஆம் நூற்றாண்டு. இப்ப நடக்கிறது 21ஆம் நூற்றாண்டு. சற்றே 18 நூற்றாண்டுக்கு உண்டானது. திருக்கணிதம் பேஸ்ரான் இஸ்ரோ அண்ட் பேஸ்ரான் நாசா. நாசா அது பேரு திருக்கணிதம்ன்றது வானசாஸ்திரம்னு பேரு. வானசாஸ்திரம் பேசான் நாசா தொடங்கப்பட்டது 1958. இஸ்ரோ தொடங்கப்பட்டது 1969. ஆனா அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் ஜெயினி முனிவர், பராசர முனிவர், வராகமிகரர் இவங்க எல்லாம் கண்டுபிடிச்சது இது. அதே போல வானசாஸ்திர நிபுணர்கள் அப்படின்றது ஆரியப்பட்டர், பாஸ்கராச்சாரியார். இவங்க வானசாஸ்திரத்திற்கும் வாக்கிய சாஸ்திரம் வாக்கியத்துக்கும் டிஃபரெண்ட் உண்டு. மேஜர் டிஃபரெண்ட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு வாக்கிய கணிதப்படி 360 நாளும், திருக்கணிதப்படி லீப்பாண்டா இருந்தா 365 நாளும், சாதாரண வருடமா இருந்தா 365 நாளும். இதனால கொஞ்சம் டிஃபரெண்ட் எப்படி வரும்னு கேட்டீங்கன்னாக்க ஒரு நட்சத்திர பாதம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பட் எல்லாத்துக்கும் தாய் யாரு அப்படின்னாக்க வாக்கியம். நம்மளுடைய கோயில்கள்ல சமய கோயில்ல பின்பற்றக்கூடியது, ஆகமங்கள் பின்பற்றக்கூடியது வாக்கியம். வாக்கியத்துப்படி இந்த காலகட்டங்கள்ல 2 பயிற்சிகள் இருக்கு. ஒன்னு ராகு கேது பயிற்சி, இன்னொன்னு குரு பயிற்சி. ஆனா ஒரு சிலர்கள் சொல்லக்கூடியது வரக்கூடிய மார்ச் ஒரு பயிற்சின்னு சொல்றாங்க. சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசி கிடக்க 2.5 வருஷம் ஆகும். போன டிசம்பர் மாசம் தான் கடந்திருக்கு. இப்ப டிசம்பர் 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அவர் பயிற்சி ஆறுது கிடையாது. இதுல வக்ரகதியில 120 நாள் இருந்துட்டு போயிருக்கிறாரு. அதனால அது நம்ம இது பண்றதுல நம்ம ஃபாலோ பண்றது வாக்கிய கணிதம். வாக்கியத்துப்படி 26/3/2026 அடுத்த பயிற்சி. 26/3/2026 தான் இப்போ என்ன அப்படின்னா, இனிமேல் அந்த ராசி பலன்கள் பார்த்துக்கு முன்னாடி பயங்கரமான ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறார்கள் எல்லாருமே. பாத்தீங்கன்னா இந்த 2025 எப்படா வந்துடும், இல்ல விடிவாளம் பிறந்துரும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறாங்க. அப்படி ஏக்கத்தோட இருக்கிற அந்த ராசி பலன்கள் பார்க்கிற பொழுது மேச ராசிக்காரங்க தான் ரொம்ப பதப்பட்டு இருக்கிறாங்க. அதாவது எப்படா சாமி இந்த 2025 வந்தா போதுமே அப்படின்னு. ஏன்னா அது அவங்க எப்படி இருக்கீங்க, அந்த 2025 எப்படி இருக்கும் அவங்களுக்கு? பொதுவாக மேசராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு இப்போ இருக்கிறதுனாலையும், அடுத்த குரு பயிற்சி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் மேசராசிக்காரர்களுக்கு எல்லாருமே நன்மைகள், குடும்ப வளர்ச்சி. நன்மைகள் எந்த மாதிரி நன்மைகளும் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒரு குடும்பத்தில் வீடு கட்டுறது, குடும்பத்தை அபிவிருத்தி, பணத்தட்டுப்பாடெல்லாம் போகக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்தது சகோதரத்துவத்திலேயே சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அடுத்த குரு பயிற்சி மிதுனத்துக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறார் இல்லையா, அதனால் அந்த வாய்ப்புகள்லாம் உண்டு. அதனால் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ அந்த மேஷராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவங்களுக்கு வாழ்க்கையில சிறப்புகள் இருக்கு. நல்லா இருக்குது. ஆமா, மேஷராசிக்கு நல்லா இருக்கு. பார்வையில மேஷம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேஷம் கட்ட மனுஷனா நான் மாறிட்டேன்னு எவ்வளவு பேரை பார்த்துருக்கிறோம். கொஞ்சம் புலம்பின மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கிறீங்க. 2024 பொறுத்த வரைக்கும் ஐயா சொல்ற மாதிரி மிக சிறப்பா இருக்குன்றாரு. இன்னும் கூடுதலா அவங்க நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும்னா வேற என்ன அவங்க வேற என்னெல்லாம் நடக்கும் அவங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு குருபலம் அமையணும், திருமணம் அமையணும் அப்படின்னு சொன்னாக்க சனி தொடர்பும் குரு தொடர்பும் வரணும். இப்ப மேஷராசிக்கு பொறுத்தளவுக்கு வருகின்ற ஜூன் வரையிலும் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். சனி பகவான் 11ஆம் இடமான ஆபோகிலிஸ்தானத்துல இருக்கார். சனி பகவானுக்கு எப்போதுமே ஆபோகிலிஸ்தானமான 11ஆம் இடம் நல்ல இடம். நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பெற்றிருந்தவங்களுக்கு திருமண தடைகள் விலகி 2025க்குள்ளார திருமணம் கண்டிப்பா நடக்குமா? நடக்கும். மேஷராசிக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படும். ஐயாவுக்கு நன்றி சொல்லணும். அடுத்தது 2, திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்காதவர்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவானின் மற்றும் புத்திரக்காரனான குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறதுனாலையும், குரு பகவானுடைய அருள் கிடைக்கிறதுனாலையும் நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த தம்பதிகளுக்கு கண்டிப்பாக புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது கல்விக்காரகன்ற புதனை குரு மாறின பிறகு சப்தம பார்வை பார்க்கும்போது சூரியனையும் வருஷம் பிறக்கும் போது பாக்குறாரு. சிவ ராஜயோகம்னு பிறக்குது. இந்த சிவ ராஜயோகம் இருக்கிறதுனால மன்னர்கள், நாடாளும் அரசியல்வாதிகளுக்கு இது ஏற்ற காலமா இருக்கும். அதே போல படிக்கின்ற குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்கள் கல்விக்காரன்ற புதனை தனக்காரகன் மற்றும் புத்திரக்காரனான குரு பார்க்கறதுனால கல்வியில மேன்மையான கல்வி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா? கண்டிப்பா உண்டு. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா மேஷராசியை பொறுத்தளவுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஏற்றமான ஆண்டுன்னு சொல்லலாமா? ஏற்றமான ஆண்டுன்னே சொல்லலாம்.
ரொம்ப மகிழ்ச்சியா. மேஷராசியாரு அளவல்லாத ஒரு மகிழ்ச்சியில திளைக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா. ஐயா அதுக்கு அடுத்தது ரிஷபராசி. அவங்கதான் பாத்தீங்கன்னா அங்க பாருங்க, இந்த ரிஷபராசி இருக்கிறாங்களே, ஒவ்வொருத்தரையும் பார்க்கும் பொழுது எப்படா இந்த 2025 வந்துடும் அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கத்தோட. ஏன்னா அந்த மேஷராசி ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட நாங்க ரொம்ப உதப்பட்டு இருக்கிறோம் அப்படின்றதான் நிறைய ஒரு வட்டாரத்திலே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி சிறப்பா இருக்குங்க? ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துல புதன் அதாவது 7ஆம் இடத்துல புதன் இருக்கார். 2க்கும் 5 கூடிய புதன் பகவான் 7 இருக்கிறதுனாலையும் ராசிலே குரு இருக்கிறதுனாலையும் இந்த ரிஷப ராசிக்காரர்கள்லாம் வாழ்க்கையில மேன்மை அடையக்கூடிய காலம். கல்வி அறிவு, இந்த உடல்ல தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு வியாதியெல்லாம் போகக்கூடிய ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருந்தால் கூட போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் அவங்களுக்கு உண்டு. 2வது 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனாலையும் சுக்கிரன் இருக்கிறதுனால தொழில் வளர்ச்சி முன்னுக்கு வரும். மனைவி மூலயமாவும் சில அறிவுரைகள்லாம் பெற்று சிறப்புடன் அவங்க வாழ்வாங்கன்றது பொருள். ஐயா இப்போ ஐயா சொல்லிட்டாரு நிறைய. இப்போ ரிஷபராசியில இப்போ புதியதாக தொழில் தொடங்கினா மிக சிறப்பாக அமையும் அப்படின்னுட்டு வேற என்ன மாதிரி புதிய முயற்சியெல்லாம் எடுத்தா ரிஷபராசி சிறப்பா இருக்குங்க? ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் பிறக்கும்போது ராசியிலேயே குரு பகவான் இருக்காரு. குரு பகவான் இருக்கிறதுனால சில ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ் அப்படின்னா மன அழுத்தம். இந்த மன அழுத்தம்ன்றது ரொம்ப நாளைக்கு இருக்காது, வருகின்ற மே வரல இருக்கும். மேக்கு அப்புறம் ஒரு மிதுனத்துக்கு மாறிடுறாரு. அப்ப ஸ்ட்ரெஸ் குறைஞ்சாலே பாதி பிரச்சனை. கோபம் எதனால வருது? இயலாமையின் வெளிப்பாடு கோபம். அந்த இயலாமை எப்ப வரும்? நினைச்ச காரியம் நடக்கலன்னா அப்ப அந்த ஸ்ட்ரெஸ் விலகக்கூடிய காலகட்டம் ஒண்ணு. அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள், சுக்கிரன் தொடர்பு அப்படின்னு வந்தாலே சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள். அது மட்டும் இல்லாம பேக் எண்ட்ல இருக்கிற கேமராமேன், லைட்ஸ்மேன், ப்ரொடியூசர்ஸ், இவங்க எல்லாருக்குமே இந்த 2025ஆம் ஆண்டு ஆனந்தமான ஆண்டா இருக்குமா? ஆனந்தமான ஆண்டா இருக்கும். அதே போல கேமராமேனுக்கும் லைட் பாய்க்கும் சரி எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஏற்றமா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நல்ல நிலையில இருக்காரு. அதே போல சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிற சனி பகவான் அவர் தான் கர்மகாரகர். கர்மகாரகர் 10ஆம் இடத்துல ஆட்சி இருக்கிறாரு. அவர் 9க்கும் 10க்கும் உடையவர். தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த சுக்கிரன் துறையுடைய சாப்ட்வேர்ல ஹார்ட்வேரா இருக்கக்கூடியவங்க, புரோகிராமரா இருக்கக்கூடியவங்க, அதே போல கம்யூனிகேஷன் ஏர்டெல் ஜியோ இதுல வேலை பார்க்கக்கூடியவங்க அத்தனை பேருக்குமே கம்யூனிகேஷன் பாவம் நல்லா இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் துறையில உள்ளவங்களுக்கும் நல்லா இருக்கும். அதே போல பொன் நகாசு வேலை செய்யக்கூடியவங்க, இந்த ஆசாரின்னு சொல்றோம்ல, அவங்க பொன் விற்பனர்கள், இவங்களுக்கு எல்லாமே 2025ஆம் ஆண்டு மிக ஏற்றமா இருக்குமா? ஏற்றமா இருக்கும். அதே போல தங்கத்தோட விலையும் அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டே தவிர குறையக்கூடிய வாய்ப்பு ரொம்ப குறையும். அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிகபட்சம் என்ன இன்னைக்கு எழுதி வச்சுங்க, 2032க்குள்ளார குறைஞ்சபட்சம் ஒரு பவுன் 1 லட்சம் ரூபாய்க்கு வரும். ரொம்ப வேகமா அந்த விலை இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா ஏறிட்டு வந்தது. தீபாவளிக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நகை கடையில உள்ள நுழைய முடியல. ஆனாலும் விலை எவ்வளவு இருந்தாலும் வாங்கதான் செய்யறாங்க. மக்கள் கஷ்டப்பட்டு வாங்குறாங்க சில பேர். ஐயா ரொம்ப அழகான தகவல் எல்லாம் ஐயா சொன்னாருங்க. ஒரே ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இந்த இப்போ அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது இந்த மிதுன ராசிகள், இந்த மிதுன ராசியில பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு என்ன ஒரு ஆசை தெரியுங்களா? அரசு பதவி கிடைக்குமான்ற ஒரு ஏக்கத்தோடய வாழக்கூடியவங்க மிதுன ராசி. அப்படியேப்பட்டவங்களும் எப்படி அவங்களுக்கு இருக்குதுங்க 2025ஆம் ஆண்டுல அவங்க நினைத்த அந்த காரியங்கள் கை கூடுமா? எந்த மாதிரி அவங்களுக்கு அம்சமாக? ஐயா சொன்ன பிரகாரம் மிதுன ராசிக்கு குரு பகவான் மே மாசத்துல டிரான்ஸ்ஃபர் வர்றதுனால, சூரியனையும் பார்க்கறதுனால, 3 கூட பார்க்கறதுனால மிதுன ராசிக்காரர்களுக்கு அரசு உத்தியோகங்கள் நன்மைகள் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல சந்திரன் மறைகிறதுனால நிறைய தட்டுப்பாடுகள், பொருளாதார தட்டுப்பாடுலாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டுன்றதும் நாம் தெரிஞ்சுக்கணும். இதில் என்னன்னா, சனீஸ்வர பகவான் அஷ்டமாதிபதியும் கூட, அவர் 9ஆம் அதிபதியும் கூட, அவர் 9ஆம் இடத்துல இருந்து எல்லா நன்மைகள் கிடைச்சாலும் அந்த 9ஆம் இடத்துக்கு 1ஆம் இடம் வச்சு பார்க்கும்போது சந்திரன் 2ஆம் வீட்டு அதிபதி, அவர் வீட்டு அதிபதி மகரம் 12ஆம் இடமாக மாறதுனால எல்லாம் கிடைச்சாலும் அதுல நமக்கு எதுவும் கிடைக்கலன்ற ஒரு பெரிய திருப்தி இல்லாத ஒரு இது வாழ்க்கையா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. எல்லாம் இருந்தும் இல்லாத மாதிரி. ஆமா, கடைசியில முடிவு அப்படிதான் இருக்கும்ன்றது என்னுடைய. ஐயா சொன்னாரு எல்லாம் இருக்கும் ஆனா இல்லாத மாதிரி, இருக்கும் ஆனா இல்ல அப்படின்ற மாதிரி ஐயா ரொம்ப அழகா வந்து அந்த மிதுனத்துக்கு சொன்னாருங்க. ஆனா இன்னொரு செய்தி நீங்க நல்லா சொன்னீங்க. அதாவது அதே சொல்லணும்னு நினைச்சேன் அப்பயே ரிஷபராசிக்காரர்கள் யாருமே பார்க்காத ஒரு பார்வை நீங்க பாத்தீங்க. முன்ன திரைப்பட நடிகர்களை பற்றி, சின்ன திரை நடிகர்களை பத்தி எல்லாரும் பேசுவாங்க, எவ்வளவு பெரிய ஜோதிட வல்லுநர்கள். ஆனா நீங்க தான் கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற கேமரா கலைஞர் வரைக்கும் பேசிருக்கிறீங்க. அவங்களோட வாழ்க்கை ஊழியர் ரொம்ப மகிழ்ச்சியா. ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த திரை கலைஞர்கள், கேமராவுக்கு பின்னாடி எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க தொழில்நுட்ப கலைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் பெரிய ஒரு ஊக்கத்தை நீங்க கொடுத்த மாதிரி இருக்குது. இப்போ ஐயா வந்து அந்த மிதுன ராசியை பத்தி ரொம்ப அழகா
நிறைய செய்திகளை சொன்னாரு, இருந்து இல்லாத மாதிரி. அதான் ரொம்ப வலியுறுத்தி. அது எதனால சொல்றாங்க அந்த மாதிரி? என்ன அப்படி மிதன ராசிக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்ங்க, வரக்கூடிய ஜூன் மாசம் வரையிலும் தனக்காரகனான குரு பகவான் ராசிக்கு 12ல இருக்கிறாரு. 12ல இருக்கும்போது பண ஃப்ளோ கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எதிர்பார்த்தது 1000 ரூபாய் எதிர்பார்த்தோம்னா 100 ரூபா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10,000 ரூபாய் எதிர்பார்த்தா 1000 ரூபா வரக்கூடிய. அதுக்கு தான் நம்மள சொல்லுவோம் எப்போதுமே ஒரு வழக்கு மொழியில, பொன் வைக்கிற இடத்துல பூ வைப்போம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இது காரகன் உண்டு. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ராசியிலேயே குரு பகவான் வரார். அந்த குரு பகவான் வந்துட்டு சதசப்தமா பார்வையா அந்த வருஷம் பிறக்கும் போது சூரியனை பார்க்கிறார். அந்த சூரியனை பார்க்கக்கூடிய யோகம் அப்படின்றது சிவராஜ யோகம்னு பேரு. அதை தவிர சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தா புத ஆதித்ய யோகம். ஆதித்யன்னா சூரியன், புத ஆதித்ய யோகம். அப்படி இருக்கும்பொழுது அரசு வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடிய மாணவர்கள், ஒண்ணுல ஒரு சின்ன உதாரணம் எடுத்துப்போமே, ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் 2025ஆம் ஆண்டு எழுதி வச்சுக்கோங்க, அரசு உத்தியோகம் கிடைக்குமா? கிடைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா. நம்ம வழக்கு மொழியில் காசு ஆனாலும் கவர்மெண்ட் காசு அப்படின்றது அது கிடைக்கக்கூடிய நம்மளோட இளைஞர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல வாய்ப்பு உண்டா? வாய்ப்பு உண்டு. அடுத்தது 2வது பார்த்தோம்னாக்க 8க்கும் 9க்கும் உடைய சனி பகவான் 9ல ஆட்சி பெற்று இருக்கிறார். அவரை நம்ம உயர்கல்விக்கு உண்டான அதிபதினு சொல்லுவோம். அப்ப இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் நல்லபடியா இருக்கும். படித்த படிப்பிற்கு உண்டான வேலையும் கிடைக்குமா? வேலையும் கிடைக்கும். அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு நம்ம இதை 2 விதமா பிரிச்சுக்கணும். ராகு கேதுக்கு முன்னாடி, குருவுக்கு பின்னாடி அப்படின்றத பிரிக்கும் பொழுது கண்டிப்பா ஏற்றமான இருக்குமா? ஏற்றமா இருக்கும். பட் கொஞ்சம் குழப்பமான மனநிலையில இருப்பாங்க. ஏன்னா புதன் அப்படின்னாலே குழப்பம் குழப்பம் குழப்பம். மிதுன ராசியோட அதிபதி புதன். ஆனா நல்ல மூலக்காரங்க, நல்ல வேலைக்காரங்க. ஃபர்ஸ்ட் அவங்க குழம்புவாங்க, அதுக்கடுத்து இருக்கிறவங்களை குழப்புவாங்க, அதுக்கப்புறம் அவங்க தெளிவாகி போயிடுவாங்க. ஆனா மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு ஜூனுக்கு அப்புறம் ஏற்றமா இருக்குமா? ஏற்றமா இருக்கும். ஜூன் வரையிலும் கொஞ்சம் கஷ்டமான காலகட்டமா? கஷ்டமான காலகட்டமே. சரி சரி. ஜூனுக்கு பிறகு? ஜூனுக்கு பிறகு. அந்த ஜூனுக்கு முன்னாடி அவங்க என்ன செயல்பாடுகளும் செய்யலாம், ஆரம்பிக்கலாம். ஆனா ஃபுல்ஃபில் பண்ணக்கூடியது அடுத்து வரக்கூடிய 7 மாசம். அந்த 7 மாசம் அமோகமான மாசம்னு சொல்லலாமா? அமோகமான மாசம் சொல்லலாம். மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப ஐயா சொன்னதை ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். உங்களுடைய உயர் கல்விகள், உயர் பதவிகள் இதுக்கெல்லாம் அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கான முயற்சிகளை நீங்க தொடங்கலாம். அதுக்கான ஐயா இப்ப பார்க்கும்போது அதுக்கு அடுத்தது இந்த கடகராசி. கடகம் அப்படின்னாவே அவங்க எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அது ஒரு அவங்க என்ன எப்படி இருக்கும் 2025? கடகராசிக்கு அதிபதி 10ஆம் அதிபதி அவர் ராசியிலே இருக்கிறதுனால, நீச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒண்ணு. கடகராசிக்கு சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைகிறது ஒரு மாபெரும் தவறு. மாபெரும் தவறுன்றீங்களா? தவறு. ஆமா, கடகராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் மறையதுனால. ஆனால் இந்த வருஷம் ஆரம்பத்தில் அப்படின்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் சூரியன் மாறும்போது அது பலன்கள் மாறும். ஆனால் வருஷ பலன் அப்படின்னு எடுக்கும்போது கடகராசிக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. ஆமாம், கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் ஆரம்பம் 2025 ஜனவரி 1ஆம் தேதினு பேசும்போது 6ஆம் இடத்துல சூரியன் மறையதுனால இவங்களுக்கு அரசு துறை தடங்கல்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. 2வது, இந்த கடகராசிக்கு 8ஆம் இடத்துல சனியும் சுக்கிரனும் மறைஞ்சு இருக்கிறதுனால இவங்களுக்கு நிறைய திருமண தடைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை இவங்க கொஞ்சம் 2வது கடகராசிக்கு 5 கூடையோனும் 10 கூடையோனும் செவ்வாய் பலகீனம் அடைஞ்சு, நீச்சம் அடைஞ்சு, வக்ரம் அடைஞ்சு இருக்கிறதுனால அதுக்கப்புறம் ஜூனுக்கு அப்புறம் அவர் வக்ர நிவர்த்தி, அடுத்த அதாவது பிப்ரவரிக்கு அப்புறம் அவர் நிவர்த்தி ஆகிறதுனால இவங்களுக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. இருப்பினும் திருமண தடைகள் இவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதை பக்குவமா இவங்க டீல் பண்ணணும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மாதிரி ஐயா சொல்லிட்டார். அதாவது கடகராசிக்கு இப்படி ஒரு ஆபத்தும் இருக்குது, அதுக்கு அடுத்ததாக அதை சீக்கிரமா நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அவருடைய பார்வையில சொல்ல வர்றாரு. ஐயா நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கடகராசியுடைய சூழல் எப்படி இருக்குது 2020? கடகம் அப்படின்னாலே வில் பவர் வில் பவர் வில் பவர். மனோகாரனான சந்திரன், ஆட்சி கிரகமான சந்திரன், கடுமையான வில் பவர். இவங்களை பொறுத்தளவுக்கு எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்காதவர்கள். பேசிக் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது இதுவும் கடந்து போகும் நினைக்கக்கூடியவர். 2. அதுக்கு அடுத்து எல்லோரு பேர்லயும் அன்பு செலுத்தக்கூடியவர். யாரு பேர்லயும் கோபதாபங்கள் படமாட்டார். அப்படியே அவர் மேல கோபம் பட்டாலும் அதை கண்டுக்க மாட்டாங்க. பேசிக் நம்பர் 1. கடந்த டிசம்பர் 2023 அஷ்டமத்துல சனி ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது குரு 10ல இருந்து இப்பதான் 11க்கு வந்திருக்கிறாரு. 11 மே 2024 அப்புறம் இப்ப 11ல இருக்கிறாரு, லாபஸ்தானத்துல இருக்காரு. அப்ப கண்டிப்பா இந்த காலகட்டங்கள்ல கடகராசியை பொறுத்தளவுக்கு இழந்த பொருளாதாரங்களை மீட்கக்கூடிய காலகட்டங்கள்.
அடுத்தது அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால உடல்கள்ல உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பாத்தீங்கன்னா அடிவயிறு மற்றும் பிறப்புறுப்பு மற்றும் பின்னுறுப்பு மற்றும் எலும்பு மஜ்ஜைகளுக்கு அதிபதி. இந்த இடங்கள்ல யூரினரி இன்ஃபெக்ஷனரி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால வெளியில பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துறதை தவிர்ப்பதும் வெளியில உணவு உண்பதை தவிர்ப்பதும் இந்த காலகட்டங்கள்ல சிறந்தது. இந்த அஷ்டமத்து சனி இருக்கிறது அடுத்த வருஷம் 26/3/2026 வரலும் இருக்கு. அது வரையிலும் கடகராசிக்காரங்க எச்சரிக்கையோட இருந்தாங்கன்னா பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாமா? பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரியான கருத்துக்கள் தான். அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது வழி, அவங்க வந்து மிகப்பெரிய வல்லுந உடையவர்களாக இருந்தாலும் அந்த பிரச்சனை பொதுவா 8ஆம் இடத்துல சனி இருந்தாவே அந்த பிரச்சனைகள் வரும்ன்றது ஐயா கரெக்டா சொல்லிட்டாரு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இல்ல அதுதான் அந்த கருத்துக்கு தான் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய நேயர்கள். என்ன சொல்ல போறீங்கன்றத ஒவ்வொன்றும் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரியா? இப்ப இந்த என்னமோ சொல்லுவாங்க பாருங்க, காட்டுக்கே ராஜா, அந்த சிங்கராஜான்னு. அந்த சிங்கராஜாவை சிம்மமா கொண்டு தான் நம்ம சிம்மராசி. இப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்க தான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க 2025 எப்படி நம்மளை வரவேற்க போகுது, என்ன உத்வேகத்தை தரப்போகுது அப்படின்ற எதிர்பார்ப்போட நேர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா வந்து சொல்லணும். சரி, சிம்ம ராசி இப்போ 1/1/2025 பிறக்கும் போது சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்காரு. அப்போ எல்லாமே அவங்களுக்கு அவங்களோட டிக்னிட்டி எல்லாமே நல்லா இருக்குன்றது தான் அர்த்தம். இருந்தாலும் மனோகாரகன்றத சந்திரன் விரையாதிபதி அவர் 6ஆம் இடத்துல மறையிறதுனாலையும் இது சில பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கவே செய்யுது. முன்னேற்ற தடைகள் நிறைய இருக்கு. குரு பகவான் இந்த சந்திரனை பார்க்கறதுனால அவங்களுக்கு அந்த முன்னேற்றத்திலிருந்து விடுபடுறாங்க. இருப்பினும் இவங்களுக்கு 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எங்கேயாவது ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வந்து பார்த்து போடணும். இல்லைன்னா எங்க மாட்டினா பிரச்சனைகளை அவங்க சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்பது கருத்து. இப்போ ஐயா வந்து சொன்னாருங்க, சிம்ம ராசியில அந்த முன்ஜாமீன் போட்டவங்க மாட்டிக்குவோம். ஜாமீன் எந்த ராசிக்காரன் போட்டாலும் மாட்டிக்குவோம். அது வேற இன்னைக்கு இருக்கிற மக்களை நம்பி அந்த காலத்துல இருந்த நாணயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப குறைஞ்சு போச்சு இந்த ஒரு காலகட்டங்கள். இப்ப ஆனால் நீங்க இந்த 2025 இந்த இப்ப 2025 பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆளும் கிரகம் அப்படின்றது சூரிய பகவான். சூரிய பகவானுடைய ஒளியை வாங்கி தான் மற்ற 8 கிரகங்களும் செயல்படுது. அப்படி இருக்கும்போது பிறக்கக்கூடிய காலகட்டங்கள்ல 4வது மாசம், அதாவது ஏப்ரல் மாசம் கேது பகவான் ராசி உள்ளார என்டர் ஆகிறாரு. கேது அப்படின்றது நுண்கிருமிகள். நம்ம ஒண்ணு வேண்டாம், அப்படியே பின்னாடி போய்ப்போம். 2019ஆம் ஆண்டு தனுர் ராசியில 5 கிரகங்கள் இருந்து அதுல கேது இருந்ததுனால கொரோனா வைரஸ் என்று பரவினுச்சு. அப்ப அந்த 5 கிரகங்கள் கூட்டு சேர்க்கை இதே காலகட்டங்கள்ல வரப்போகுது. ஆனா இந்த காலகட்டங்கள்ல சூரியனுடைய ராசியில சூரியனுடைய நட்சத்திரத்துல உள்வாங்குறாரு. எல்லா கிரகங்களும் வலவேட்டுல சுத்துவாங்க, ராகு கேது மட்டும் இடவேட்டுல சுத்துவாங்க. இடவேட்டுல சுத்தி வரும்போது அங்க வரும்போது மகம் பூரம் உத்திரம், உத்திர நட்சத்திரத்துக்கு உள்ளார வரும்போது கண்டிப்பாக கண் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு உதாரணம்னு எடுத்துக்கிட்டா இப்பயே பார்த்தோம்னாக்க ஆப்பிரிக்கால பெரும்பாலான மக்களுக்கு கண் நோய் வந்திருக்கு, கண் பாதிப்புகள் வந்திருக்கு. அப்ப இந்த கேது பகவான் உத்திர நட்சத்திரத்துல போகும்போது வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது சிம்மம் 7ஆம் வீடு சனி. அந்த 7ஆம் வீடு லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர், கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைய வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 100% பொறுத்தளவுக்கு கருத்து வேற்றுமையினால கோர்ட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நல கோர்ட்ல குவியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. EGO, இந்த ஈகோ தான் ஒரு குடும்பத்தை பிரிக்கிறது. அது இந்த காலகட்டங்கள்ல சுயன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் அங்க இருக்கிறது சற்றேறக்கூடிய. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அதுல ஒரு 3, இதுல ஒரு 15 மாசம் இருக்கிறாரு. 2 பேருக்குள்ளார டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் பிரிவினை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு என்ன செய்யணும்? ஒரே காரியம்தான். விட்டு கொடுக்கறவங்க கெட்டு போவதில்லை, கெட்டு போனோம்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போதில்லை. விட்டு கொடுக்கறது நாமளே இருந்துட்டு போயிடுவோம். விட்டு கொடுத்தா குடும்பத்துல குழப்பம் இல்லை. அடுத்தது ராசி அதிபதியான சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காரு. நீண்ட காலமாக திருமணமாகி வம்சம் விருத்தி என்கின்ற திருமண சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எழுதி வச்சுக்குங்க, இந்த வருஷம் சந்தான பாக்கியம் உண்டு. குழல் இனிது யாழ் இனிது மக்கள் குரல் கேட்காத. குழந்தை இல்லைன்னா அந்த வீடு ஒண்ணுமே இல்லைன்றவங்களுக்கு இந்த 2025 ஆண்டு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. நல்ல தகவல் சொன்னீங்க. உண்மையிலேயே சிம்மராசி நேயர்கள் ஐயாவை வந்து நம்ம பெரிய நமஸ்காரம் பண்ணிக்கணும். ஏன்னா சிம்மராசி அதாவது சொன்ன மாதிரி அந்த குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அது கண்டிப்பா உங்க வீட்டுல 2025ஆம் ஆண்டு ஐயாவுடைய அந்த வாக்கு பலிக்கட்டும். கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதில் ஐயா ஒரு நல்ல செய்தி சொன்னார். கணவன் மனைவியிடம் தோற்க வேண்டும், மனைவி கணவனிடம் தோற்றால் தான் வாழ்க்கை ஜெயிக்கும் அப்படின்வாங்க. உண்மை. அது மாதிரி ஐயா ரொம்ப அழகா அந்த வாழ்வியில வந்து சொன்னார். ஒரு கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்த போது எக்கோ இல்லாம இருக்கணும். இந்த எக்கோன்றத வீட்டுல சண்டை போட்டு சவுண்ட் வர்றது
எக்கோவையும் ஈக்கோவையும் விட்டு விட்டால் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். ரொம்ப அழகா சொன்னாருங்க ஐயா. அதுக்கு அடுத்தது முக்கியமான ராசி, மற்ற ராசியெல்லாம் சொல்லிட்டீங்க. அடுத்து வரக்கூடிய ராசி காதல் ராசின்னு அந்த கன்னி ராசின்னு ஒரு ராசியா 2025 அந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கியா? பொதுவாக கன்னிராசியில் இப்போ கேது இருக்காரு. கேது இருந்தனால நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் இந்த இடத்துல குரு பகவான் பார்க்குறாரு. ஆனால் மே மாதத்துக்கு அப்புறம் குரு மாறிடுவார். அதுக்கப்புறம் பார்வை இருக்காது. இருந்தாலும் இப்போ 2021-25 ஆரம்பம் அதில் குரு பார்க்கறதுனால இந்த வருட பலன் பிரகாரம் குரு பார்க்கறதுனால கன்னிராசிக்கு மேன்மையான பலன்கள் உண்டு என்பது நல்லா இருக்கும். இன்னொன்று 5 கூடையவன் 6ஆம் இடத்துல இருந்து குருவுக்கு கேந்திரத்தில் இருந்தால் கூட அடுத்த குரு பயிற்சி ஆகும்போது 6ஆம் அதிபதியை குரு பார்க்கறதுனால அவர் வந்து கன்னிராசி 5ஆம் அதிபதியும் கூட பார்க்கறதுனால இவங்களுக்கு வந்து ஐயா சொன்ன மாதிரி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களாம் கூட இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. அந்த பலன் ஆமா, ஏன்னா 5ஆம் இடம் என்பது ஒரு பூர்வ புண்ணியஸ்தானம்னுவாங்க. குழந்தைய உருவாக்கக்கூடிய தகுதி படைத்தது சம்பந்தப்பட்ட விஷயம் பேச வேண்டியது. அதனால குரு பகவான் மாறினதுக்கு அப்புறம் அடுத்த மேய்க்கு அப்புறம் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நல்லா இருக்கு கன்னிராசி இருக்கிறவங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா சொல்லிட்டார், நீங்க சொன்ன மாதிரி அந்த புத்திர பாக்கி கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த கன்னிராசி நேயர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கீங்க? ஒரு மாறுதல் வேற என்ன பார்வைக்கு அவங்க எடுத்துட்டு போவாங்க 2025? ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் தொடங்கும் போது குரு பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது ரிஷபத்துல இருக்காரு. ரிஷபத்துல இருந்து ஒரு ராசியை பார்க்கிறாரு. ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்துல உள்ள தொந்தரவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேது அப்படின்றத பொறுத்தளவுக்கு அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீசஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நுண்கிருமிகள் பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால அந்த காரியங்கள் நடக்குமா? நடக்கும். இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு மாறி அவர் இந்த ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் வலுப்பெறதுனால கண்டிப்பா சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 1-2 அபார்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் அந்த மாதிரி ஆயிட்டுதான் அபாஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால உங்களுக்கு கருமுட்டை உண்டாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த உண்டாயி 3 மாசம் ஆகும் கரு செட் ஆகிறதுக்கு. அந்த 3 மாசம் வெளியில அலைச்சல்களை தெரியறதை கட்டுப்படுத்தணும், வெளியில டிவி பார்க்கறத கட்டுப்படுத்தணும். இதெல்லாம் பார்க்கணும். டிவியில பார்க்கும்போது இந்த த்ரில்லிங் இதெல்லாம் பார்க்காம தெய்வ தொடர்புடையதை பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னாக்க அந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். இதை தவிர 6ஆம் இடத்துல சனி பகவான். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் அவன் முடிசூடா மன்னன் என்று பெயரு. அவனுக்கு பொறுத்தளவுக்கு அதீத தைரியம் கிடைக்கும். அதீத தைரியம் கிடைக்கும் போது இந்த அரசு தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னிராசிக்கு. அடுத்தது பணி நிரந்தரம் மட்டும் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு கான்ட்ராக்ட்ல இருந்து கன்ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்ஃபார்ம் ஆனவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னா கன்னியாராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆண்டு ஏற்றமான ஆண்டுன்னு சொல்லலாமா? ஏற்றமான ஆண்டு. ஆனால் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சரி, எச்சரிக்கைன்னு சொல்லிட்டேன். ஒரு செய்தி மட்டும் கேட்டுறேன். இந்த காதல் வயப்பட்ட காதல்கள் ஏதாவது காதல் கடிதம் கொடுக்கலாமா கன்னிராசி? ஃபர்ஸ்ட் பேசிக் கன்னிராசியில பொறுத்தளவுக்கு புதனை தவிர பாக்கி எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சரியான அளவுக்கு வேலை செய்யாது. இந்த காலகட்டங்கள்ல 6ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால வேலை பார்க்குற இடத்துல காதல் வயப்படுவாங்க. காதல்ன்றது 3 வயமா இருக்கு. ஒன்னு இன்ஃபாக்சுவேஷன், எதிர்பாலின கவர்ச்சி. அதுக்கு அடுத்தது முடிஞ்ச பிறகு அஃபயர். அஃபயர்னா வேலை பார்க்குற இடத்துல படிக்கிற இடத்துல அஃபயர், அது அதோட முடிஞ்சிடும். இன்டெப்தா போகக்கூடியது காதல். அப்ப இன்டெப்தா போகக்கூடிய காதல்களுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் வந்து பிறகு சரியாகிறதுக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் காதல் பார்வையில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு வந்து செயல்பட்டால் நல்லா. அதான் எச்சரிக்கைன்னு சொல்லும்போது கேட்டோம் ஐயா. அதுக்கு அடுத்தது துலாம் ராசி. சாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப இடம் பார்த்து பழகக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஐயாவுடைய பார்வையில் அந்த துலாம் ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி வரவேற்கலாங்க? எப்படி இருக்குது அவங்களுக்கு? பொதுவாக துலா ராசியில் 8ல் குரு இருக்கார். இப்போ பிறக்கக்கூடிய காலத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால சில மே மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. 2வது துலா ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் 5லே இருக்கிறதுனால அவர் 4க்கும் கூடையவர்ன்றதுனால கூட சுக்கிரனும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால சில அதாவது வந்து பிரச்சனைகள் தீரா பிரச்சனைகள்லாம் கூட அவங்களுக்கு இப்போ தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனைவி மூலயமாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட இந்த கோர்ட்டு வழக்கு பிரச்சனை இருந்தால் இதில் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த துலா ராசிகளுக்கு உண்டு. 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய்
அவர் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சில மனைவியோட சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது அடுத்த செவ்வாய் வந்து மார்ச் மாதம் அவர் சிம்மத்துக்கு வர்றதுனால அப்போ அவங்களுக்கு எல்லாமே விடுதலை ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் மனைவியோட சில பிரச்சனைகள் உண்டு, அதை அவங்க தவிர்க்கிறது நல்லது. நீங்க மனைவியோட சொன்னீங்க, நண்பர்களால் ஏதாவது பிரச்சனை வருமா அந்த துலாம் ராசி? நண்பர் பழக்க வழக்கம் 7ஆம் இடம் என்பது மனைவியன்னு மட்டுமல்ல, எல்லாமே நண்பர்கள், அதாவது உடன் வாழ்பவர்கள், உடன் இருப்பவர்கள், பணி செய்யக்கூடிய இடம் எல்லாமே சம்பந்தப்பட்டு தான் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடம் செவ்வாய், அந்த செவ்வாய் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல உட்காந்துட்டு நீச்சம் பெற்றனால தொழில் முறையில் கூட நமக்கு ஏதோ ஒரு வீக்காக இருக்க மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் 11ஆம் இடத்துல வரும்போது அந்த 11ஆம் இடம் பாதகஸ்தானமாக இருந்தாலும் செவ்வாய்க்கு அது சூரியன் வீடு, அது நட்பு வீடுன்றதுனால லாப நோக்கங்களும் செயல்படக்கூடிய வகை மார்ச்சுக்கு அப்புறம் உண்டு. அற்புதமா இருக்கு. பொதுவாக ஒரே ஒரு விஷயம், சனீஸ்வரம் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அடுத்து வரக்கூடிய செவ்வாயும் சனியும் பார்வை இருந்தால் கூட மே மாசத்துல சனி அவர் இதை டிரான்ஸ்ஃபர் ஆகி மீனத்துக்கு போறதுனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனைகள் இல்லை. துலாம் ராசி அற்புதமா இருக்குதுன்னு ஐயா நல்லா ஒரு அவருடைய திருவாயால சொல்லியிருக்கிறார். ஐயா இப்போ வந்து இந்த துலாம் ராசியில வேற என்னென்ன நிறைய பிரச்சனைகள், அந்த கணவன் மனைவி அந்த பிரச்சனை வரும்ன்றார், குடும்பத்தில் நடக்கிறது தான். அதை தாண்டி என்ன மாதிரி பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும், எப்படி அவங்க எச்சரிக்கையோட இருக்கணுங்க? துலாம் அப்படின்னாலே தராசு, தராசை பொறுத்தளவுக்கு மையத்தை விட்டு விலகினா பிரச்சனைகள் வரும். அப்ப துலாம். அடுத்தது துலாம்னா விசுவாசம். துலாம் அப்படின்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் இந்த ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்க, நகாசு வேலை என்கின்ற பொன் வேலை செய்யக்கூடியவங்க, சாஃப்ட்வேர்ல ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருமே வேலை பார்க்குற இடத்துல சின்சியரா இருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான பதவி உயர்வு பண வரவு கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது 3ஆம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்துல ஆளும் கிரகமான சூரிய பகவான் இருக்காரு. தொடுகின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி. கடந்த காலகட்டங்கள்ல அர்த்தாசிரம சனி நடந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த 2025 விலகியாச்சு, அர்த்தாசிரம சனி விலகியாச்சு. அப்ப வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். இதை தவிர 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல புத பகவான் இருக்காரு. புத பகவான் இருக்கும்போது கல்வியில லோயர் எஜுகேஷன்ல மாணவர்கள் சிறந்து விளங்கிட்டு இருந்தாங்க. கடந்த காலகட்டங்களில் ஞாபகம் மறதினால அவப்பெயர்கள் வந்து பேரண்ட்டை கூப்பிட்டு வந்துட்டு சங்கடப்பட்டு இருந்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு, எவன் ஒருவன் குலதெய்வ வழிபாடை விட்டான்னாக்களே அவன் குடும்பத்துல எந்த விதமான சுபகாரியங்களும் நடக்காது. அப்ப குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்கள் 2025. கடந்த காலகட்டங்கள்ல பொறுத்தளவுக்கு குலதெய்வத்துக்கு புறப்படணும் அப்படின்னாலே தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த தடையும் தாமதமும் விலகி குலதெய்வ வழிபாடு, எப்ப குலதெய்வ வழிபாடு வருதோ ஆட்டோமேட்டிக்கா இஷ்ட தெய்வம் வழிபாடு வரும். எப்ப 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம், நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டிய திதி தர்ப்பணங்களை கரெக்டா கொடுத்தாச்சுன்னா இதுவரை கடந்த காலகட்டங்களில் நிகழ்ந்த அசுபங்கள் அத்தனையும் மறைந்து வீட்டுல சுப நிகழ்வு நிகழும். சுப நிகழ்வுனா என்ன? குழந்தை படிக்கிறதுக்கு, அடுத்தது ஹையர் எஜுகேஷனுக்கு, வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு எடுப்புறதுக்கு, வீடு வாங்குறதுக்கு, வீடு ரெனோவேஷன் பண்றதுக்கு, சைக்கிள் வச்சிருக்கிறவங்க 2 வீலர் வாங்குறதும், 2 வீலர் வச்சிருக்கிறவங்க கார் வாங்குறதும், கார் வச்சிருக்கவங்க சேடன் கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த 2025ஆம் ஆண்டு துளாராசிக்காரர்களுக்கு 100% நடக்குமா? 100% நடக்கும். பிரகஸ்பதியான குரு பகவான் மேற்கு அப்புறம் மாறி அவரே ராசியை பார்க்கிறாரு. தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய மாசம்னு சொல்லலாமா? தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய மாசம்னு சொல்லலாம். துலாம் ராசிக்கு ரொம்ப அழகா மேன்மையான ஒரு தகவலோட ரொம்ப சிறப்பா இருக்கணும் ஐயா சொல்லியிருக்கிறார். அது திரைத்துறை சார்ந்தவர்கள், தொலைக்காட்சி, மிகப்பெரிய அந்த தொழில் வல்லுநர்கள், கணிப்பொறி வல்லுநர்கள், இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்ப அழகா ஐயா சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா. இப்போ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 7.5 வருஷம் படாத பொருட்பட்டாங்க அந்த விருச்சிக ராசி. அவ விருச்சிக ராசி ஐயோ விருச்சிக ராசி அப்படின்னுவாங்க, இயல்பா நான் காதல் கேட்ட செய்தி. ஆனால் இந்த 2025ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி எப்படி இருக்குங்க? அவங்களுடைய அந்த வாழ்வியல் மாற்றங்கள். இல்லை, விருச்சிக ராசி நேயர்களுக்கு பொதுவாக காலபுருஷன் அஷ்டமாதிபதி, அவங்க எப்பவுமே வந்து சித்தர்கள் வழிபாடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்றது எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நம்ம முன்னோர்களெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 1/1/2025 பிறக்கும்போது புதன் 6ஆம், அதாவது விருச்சிக ராசி அஷ்டமாதிபதி புதன் விருச்சிக ராசியிலே இருக்கிறதுனால அவர் அந்த ராசி புதன் எப்பவுமே சந்திரனுக்கு பகை. அப்போ இவங்களுக்கு மேற்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையே ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா சூரியன் 2ஆம் இடத்துல இருக்காரு. இந்த நேரங்கள்ல இந்த திருமண நிகழ்வுகள் இதெல்லாம் இல்ல திருமண நிகழ்வுகள்ன்றதில்ல, இவங்களுக்கு பொதுவா வந்து
கல்வி தடைப்படும். ஏன்னா இந்த இடத்துல அஷ்டமா புதன் வந்து கல்விக்காரனாச்சு, அது சந்திரனோட சம்பந்தப்படுறதுனால அந்த ராசி எதுவும் சம்பந்தப்படும், கல்வி தடைப்படும். சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால அவர் வந்து ஜீவனாதிபதி சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு பகவான் மேக்கு அப்புறம் இந்த விருச்சிக ராசியாருக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப அரசு துறை வேலைகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. இது சிறப்பான ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஐயா இப்போ மேக்கு அப்புறம் ஐயா சொன்ன மாதிரி குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம், அதனுடைய சித்தருடைய வழிபாடு முக்கியம்னு இந்த ராசி சொல்ல வராரு. இப்போ இதெல்லாம் தாண்டிங்க இந்த விருச்சிக ராசி இன்னும் அவங்க மேம்படணும், இன்னும் என்ன அறிவுபூர்வமாக சிந்திக்கணும் அப்படின்னா 2025ஆம் ஆண்டு அவங்களை எப்படி வரவேற்குதுங்க? ஃபர்ஸ்ட்டுங்க, விருச்சிக ராசிக்கு இப்போ நடக்கிறது அஷ்டமம்னா 8, அர்த்தாசிரமம்னா 4. அர்த்தாசிரம சனி தொடங்கினது கடந்த ஆண்டு 2023 டிசம்பர். இந்த 2023 டிசம்பர்லேருந்தே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு யோகம் குறைவான ஆண்டு. இந்த அர்த்தாசிரம சனி நடக்கும்போது அவமானங்களை சந்திக்க வேண்டிய வரும், பொருளாதாரத்தில் சறுக்கல்களை சந்திக்க வேண்டி வரும், கொடுத்த கடனை வாங்க முடியாம அவதிப்பட வேண்டி வரும், வண்டி வாகனங்கள்ல கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அர்த்தாசிரம சனி, அதுவும் ஆட்சி பெற்ற சனி. இவங்க 120 நாள் தான் நல்லா இருந்தாங்க. எப்பன்னா சனி வக்ரகதி, சனி வக்ரம் நிவர்த்தி ஆனது 4/11 வக்ர நிவர்த்தி ஆனாரு. அதுல இருந்தே இவங்களை பொறுத்தளவுக்கு அவதி அவதி அவதி. சரி, அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் ஆனது அப்படின்னு சொன்னாக்க 11 மே 2024 குரு ராசியை பார்த்தாரு, அதனால ரிலாக்ஸ் ஆனாங்க. ஆனா இந்த ரிலாக்ஸ் தொடருமா அப்படின்னா வரக்கூடிய அடுத்த மேல அஷ்டமத்துல போய் மாற்றாரு குரு. பொருளாதாரத்துல கஷ்டம், கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாத தன்மை. அதுக்கு அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளார ஒற்றுமை குறைவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒற்றுமை குறைவு அப்படின்னாலே டிஃபரண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப இந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல தொழில் பார்ட்னரோட கை ஓங்க ஆரம்பிக்கும். நம்மளுடைய எதிர்பாலினத்தவர்னால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அது ஆணா இருந்தா பெண்ணுக்கும், பெண்ணா இருந்தா ஆணுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அதே போல தொழில பார்ட்னர் செய்யக்கூடியவங்களா இருந்தா அவர் நம்மளை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக்கும். மிக மிக எச்சரிக்கையா இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு. கூட நட்பு கேடு தரும் அப்படின்னுவாங்க. அது மாதிரி ஐயா வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்பவே ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து உண்மையிலே அதை நடைமுறை சிக்கல்களை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். ஏன்னா மேம்படு சொல்றது வேற, ஆனா நடைமுறை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்ளணும் ரொம்ப எச்சரிக்கையாக 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப எச்சரிக்கையாக கையாள வேண்டும் மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர் ஐயா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஐயா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொல் ஒரு வில் அப்படின்னுவாங்க கம்பராமாயணத்துல. அப்படி பார்க்கும்போது அந்த வில்லை நம்ம தன்னகத்து கொண்ட அற்புதமான ஒரு ராசி தனுசு ராசி. இந்த தனுசு ராசி 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுதுங்க? தனுசு ராசிக்காரங்க ஒரு இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு பெரிய அதிர்ஷ்டமான ஆண்டு. மேக்கு அப்புறம் இன்னும் சிறப்பாக இருக்கும், பிரமாதமா இருக்கு. மேக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா தனுசு ராசிக்கு குரு பகவான் மேக்கு அப்புறம் நேராக பார்க்கலாம், ஆட்சி வீட்டையே மூல திரிகோண வீட்டையே அவர் குரு பார்க்கறதுனால மேக்கு அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. ஜென்ரலாக இந்த தனுசு ராசிக்காரங்களாம் வந்து திருமண தடை இருக்கலாம், திருமணம் நடைபெறும். எல்லா சுப நிகழ்ச்சிகள்லாம் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை கிடைக்காதவங்களுக்கு அரசு வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும் அந்த ராசி. ஆமாம், ஏன்னா 1/1/2024 லக்னத்தில் அந்த லக்னத்தில் சூரியன் இருக்காரு. மேக்கு அப்புறம் குரு மாறும்போது இப்போ சூரியனே பார்க்கறதுனால சூரியன் தான் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம். இந்த லக்னத்துக்கு ஒரு பாக்கியாதிபதி வேற, ஏற்கனவே இவங்களுக்கு தானாகவே எல்லா விதமான நன்மைகள் ஏற்படும் என்றது தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருத்த நன்மை அடையக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2025 பிரமாதமா இருக்குது. ஐயா இப்ப ஐயாவுடைய அந்த பார்வையில தனுசு ராசிக்கு ரொம்ப அழகா இருக்குது. அரசு உத்தியோகங்கள் கிடைக்கும், அரசியலினுடைய அந்த பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றாரு. உங்களுடைய பார்வையிலேயே அந்த தனுசு ராசி கொண்டவர்கள் அரசியல் பின்புலத்தோடு அவங்க இருந்தாங்கன்னா அரசியல் எப்படி அவங்க மேற்கொட்டி வரலாமா, இல்ல வேற என்ன செய்தி அவங்க என்ன சொல்ல வரீங்க? கடந்த 2016 2024 வரலும் ஏழரை சனி நடந்துச்சு. இந்த ஏழரை சனியை ஆட்டி படைச்சாச்சு. தனுர் அப்படின்னாலே நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் பெயர் போனவங்க தனுர். இந்த கையில கோடி ரூபாய், இந்த கையில மரியாதை அப்படின்னா கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திட்டு மரியாதை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள். ஆனா அப்படி மரியாதை எதிர்பார்த்த நபர்கள் 2014 2024 வரலும் அசிங்கங்கள், அவமானங்கள், பொருளாதார கஷ்டங்கள், தேவையற்ற அசம்பாவித சம்பவங்கள் அத்தனையும் கடந்த 8 வருஷமா நடந்து ஏழரை சனி இப்பதான் விலகி இருக்கு. ஆனாலும் ராசிநாதனான குரு பகவான் 6ல இருந்து கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்காம
கொடுத்த கடன் வராம அவதிப்பட்டுட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் விடிவு காலம் இந்த 2025 கிடைக்குமா? கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? 11 மே 2025 வெற்றி 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 கிடைக்கக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னாக்க, ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போயிட்டு அவருடைய வீடான குருவோடைய வீடான தனுரையே பார்க்கறதுனால வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கின்றார். ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இவங்க சொன்ன சொல் அத்தனையும் வெல்லுமா? வெல்லும். ஏன் சாமி 3ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால தவறுதலால புரிந்து கொள்ளப்படும் அப்படிம்பீங்க. ஆனா அது கிடையாது. குரு பகவானவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையா அந்த சனியை பார்க்கறதுனால சட்டத்துறை நீதித்துறையில உள்ளவங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கிற வக்கீலுக்கு ஹைகோர்ட் வக்கீலா மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய வக்கீலுக்கு சுப்ரீம் கோர்ட் வக்கீலா மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நீதி பரிபாலனம் செய்யக்கூடிய நீதிபதிகளுக்கு செஷன்ஸ் நீதிபதியா இருந்தவங்க ஹைகோர்ட் நீதிபதியாகவும், ஹைகோர்ட்ல உள்ள நீதிபதியா இருந்தவங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதியாகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நாட்டுல சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படும். எந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுதோ அங்க தொழிலாளருக்கும் தொழிலதிபருக்கும் உண்டான முரண்பாடுகள் முறியும். இந்தியா பாரத பொருளாதாரத்துல மக உன்னதமான நிலையை அடையும். அதே போல இருக்கக்கூடியது அத்தனையுமே இந்த வரக்கூடிய 2025 அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்ற உடனேயே இஸ்ரேலுக்கும் காசாவிற்கும் சிரியாவிற்கும் உண்டான போர்கள் முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போர் முடிவுடைய வேண்டியது. ஆளுகின்ற அரசன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்ற காலகட்டம். கடந்த ஆட்சியில பைடன் ஆட்சியில சில பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த எல்லாமே போர் ஓயக்கூடியது. 3ஆம் உலக போர் தோன்றக்கூடிய காலகட்டங்கள் இருந்துச்சு. இஸ்ரேல் 7 நாடுகளோட போர் புரிஞ்சிச்சு. மேற்கு கிழக்கு தென்கிழக்கு ஆசியால நிம்மதியற்ற நிலை இருந்துச்சு. அடுத்தது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் பொருளாதார நிலைகள் மாறினுச்சு. அதே போல எரிபொருள் விலைகள் கூட ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகள், நேட்டோ நாடுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் அத்தனையுமே பொருளாதாரத்தில் சங்கடப்பட்டாங்க. ஆட்சி மாறும்போது காட்சி மாறும். காட்சி மாறும்போது பாரதம் உன்னத நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இன்னனை வகற்றாது என்ன மாதிரி ஐயா சொல்கிற பொழுதே உடம்பெல்லாம் நம்மளுக்கு மெய் சிலிர்க்குது. ஏன்னா அந்த ராசி பலன்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகா சொல்கிற பொழுது தேசம், அதாவது போர் இல்லாத ஒரு நாடு வேணும். அதான் அகிம்சையில போராடினாரு நம்ம மகாத்மா காந்தி. இன்னும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பாரதம் பொறுத்தளவுக்கு உலகின் குருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்த டயத்துல எந்த ஒரு அரசியல் தலைவரும் அங்க போக முடியாத கண்டிஷன்ல நம்மளோட பாரத பிரதமர் அங்க போயிட்டு வந்தாங்க. அது ஒரு பெரிய காரியம். அதே போல பாரத கொடிக்கு அங்க உள்ள மரியாதை இருந்துச்சு. நம்மளுடைய சகோதரரான பாகிஸ்தானியர் கூட நம்மளோட பாரத கொடியை எடுத்துட்டு வெளியில வந்தாங்க. அப்ப பாரதம் உன்னதமான குருவா வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உலக நாடுகளே இன்னைக்கு பார்த்து சல்யூட் பண்ணக்கூடிய நம்முடைய இந்திய தேசம் வந்திருக்குது. இதுதான் அன்னைக்கே பாரதி கனவு கண்டான். அப்படி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பாரத தேசம் எதிர்கொள்ளும் அப்படின்ற 2025 ஐயா. அதுக்கு அடுத்தது மகர ராசி. அவங்க ரொம்ப கொண்டாட்டமா இருக்கிறாங்க. இந்த 2025 வரப்போகுது அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் மகர ராசிகர் ஒரே குதூகலமாக இருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட சில பேர் 2025 வரப்போகுது மகர ராசி தான் டாப் 1 அப்படின்னு சொல்றாங்க. ஐயா தான் அது உண்மையான காரணத்தை சொல்லணும். இல்லை, மகர ராசிக்கு இப்போ குரு பார்க்குறாரு. இது ரொம்ப சிறப்பான காலம் என்பது பொது. ஏன்னா மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருக்காரு. அவர் இப்போ பார்க்குறாரு. 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. ஆனால் ஃபினான்ஸ், அதாவது பண வரவு எல்லாம் செலவு செய்யறதுக்கு சுக்கிரனும் கூட இருக்கிறதுனால இந்த இடத்துல தட்டுப்பாடான பண நிறைவுகள் என்ற ஒரு சப்ஜெக்டும் இந்த இடத்துல உண்டு. ஆமா, தேவை தட்டுப்பாடு, ஆனாலும் அதை பூர்த்தி செய்யக்கூடிய சப்ஜெக்ட் உண்டு. ஏன்னா சனீஸ்வர பகவான் 2ல் இருந்தாலும் சுக்கிரன் பொருளாதாரத்துக்கு பணத்துக்கு அதிபதி. அந்த சனிக்கு 12ஆம் இடம் அந்த ராசி அதிபதி ஆகிறதுனால நம்ம ஒன்று கடன் வாங்கி நம்ம செலவு பண்ணலாம் என்ற ஒரு வாய்ப்புக்கெல்லாம் உண்டு. குரு பார்க்கறதுனால இந்த மகர ராசிக்காரர்கள்லாம் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கக்கூடிய காலம். 9ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இவங்க பாக்கியங்கள், தனக்கு வர வேண்டிய நன்மைகளை இவங்களா போய் வாய் கொடுத்து ஏதாவது கெடுத்துக்குவாங்க. பெரியவங்களோட அன்பு செலுத்தாத நிலை இதெல்லாம் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது நல்லது. தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய சுக்கிரமான 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் பேசினாலும் அவருடைய 7ஆம் பார்வை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த அஷ்டமாதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 12ல் ராசிக்கு 12ல் மறையிறதுனால இவங்க தொழிலில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவசரப்பட்டு ஏதாவது பேசி ரிசைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்தோன்னா அவங்களுக்கு நன்மை கிடைக்காது. ஆமா, தவிர்க்கணும். ரொம்ப ரொம்ப தவிர்க்கணும். சனி 2ல் இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருந்தாலும்
அவர் ராசிக்கு 8ஆம் வீட்டை பார்க்கறதுனாலையும் 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 1/1/2012 மறைகிறதுனால இந்த காலகட்டங்கள் 2025 பேசும்போது அரசு துறைகளுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் என்றது ஒரு கருத்து. ஐயா சொல்லுகிற பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும். எல்லா அதாவது அரசு பதவியாக இருந்தாலும் சரி, வாழ்க்கை முறையாக இருந்தாலும் சரின்னு ஒரு கவனத்தை சொல்றாரு ஐயா. ஆனா உங்களுடைய பார்வையில இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஐயா எப்படி பாக்குறீங்க? 2000 மகரம் அப்படின்னாலே அதிபதி சனி, இருக்கிறதுலயே மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது சனி பகவான். சனி பகவானுக்கு இன்னொரு பேர் உண்டு, மந்தக்காரகன் உண்டு. அவருக்கு வந்து கால் ஊனம், அதனால அவர் எப்போதுமே மெல்ல செல்வார். அப்படியேற்பட்ட சனி பகவான் ஆட்சி கொண்டிருந்தவங்க கடந்த 5 ஆண்டுகளாக 7.5 சனியில ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப நடக்கிறது பாதச்சனி. இந்த பாதச்சனிலையும் பார்த்தா சற்றேறக்குறைய 1 வருஷம் போயிடுச்சு. இன்னும் பாக்கி இருக்கிறது 15 மாசம் தான். எப்பொழுதுமே சனி பகவானை பொறுத்தளவுக்கு 5 ஆண்டு ஆட்டி படைப்பாரு. பாத சனியா வரும்போது அள்ளி கொடுப்பாரு. சனி போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. சனி கொடுக்கணும். அதே போல சொல்லுவாரு, நல்ல என்ன சொல்லுவாருங்க, ரஜினிகாந்த் சொல்லுவாரு, நல்லவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு அதே போல ஒரு கிரகங்கள்ல ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட ஒரே கிரகம் சனி ஈஸ்வரன். அவர் கொடுக்கக்கூடியது யாராலும் தடுக்க முடியாது. கடந்த 5 ஆண்டுகளாக அவதிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனி போகும்போது அள்ளி கொடுப்பார். பேசிக் நம்பர் 1. அதுக்கு அடுத்தது 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி இருக்கிறாரு. குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைத்து கொடுப்பார். நம்பர் 2. அடுத்தது நம்பர் 3. 5ஆம் இடத்தில் புத்திரக்காரனான குரு இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணமாகி சந்தான பாக்கியம் இல்லாதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கொடுப்பார். அதே போல 8 குடையவர் 12ல மறைஞ்சிறதுனால அரசு தொடர்புடையவங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுதல் கொடுப்பாருங்க. நீண்ட நாட்களாக சர்வீஸ் செக்டார்ல உள்ள காவல்துறை பணியாளர்கள், அமைச்சு பணியாளர்கள், IAS IPS பணியாளர்களுக்கு தான் விரும்பிய இடத்திற்கு பணிமாறுதல் கொடுக்கக்கூடிய இடம். அடுத்தது மறைந்து வாழக்கூடியவர்கள், அதாவது தவறு செய்து மறந்து வாழக்கூடியவங்களை வெளியில கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதும் இந்த காலகட்டங்கள். அப்ப மகர ராசியை பொறுத்த அளவுக்கு இந்த காலகட்டம் அமோகமான காலகட்டம்னே சொல்லலாம். அதனாலதான் மகர ராசிக்காரர் அப்ப சொன்னது சரியாதான் இருக்குது. குதூகலமான வருடம் 2025 எங்களுக்கு ஹாப்பியா இருக்குன்னாங்க. ஐயாவுடைய அந்த வார்த்தை படிக்கட்டும். ரொம்ப அந்த 2025 மகர ராசிக்கு ரொம்ப குதூகலமா என்ஜாய் பண்ணாங்க ஐயா. அதுக்கு அடுத்தது அதாவது கும்பராசி சொல்லவே தேவையில்லை, ரொம்ப மங்களகரமான ஒரு மயப்படுத்தி கொண்டது, அது தன்னை இயக்கி கொண்டது. அப்படியேப்பட்ட அந்த கும்பராசிக்காரங்க எப்படி இருக்கீங்க அந்த 2025 ஆண்டு? பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு ராசிலேயே சனி இருக்கிறதுனால, அதாவது சனி இருக்கிறதுனாலையும் இந்த சனீஸ்வர பகவான் அடுத்த மே மாதத்துக்கு அப்புறம் அவர் டிரான்ஸ்ஃபர் 2ஆம் இடத்துல போகும்போது, மீனத்தில் போகும்போது அவங்களுக்கு இன்னும் சிறப்பான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. குரு பகவானும் மிதுனத்துக்கு போகிறதுனால மேக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பும் எல்லா நன்மைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு உண்டு. 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் அதாவது தனுசுல வருஷ பிறப்பில் இருக்கிறதுனாலையும் இவங்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நன்மைகள் கிடைக்கிறதுக்கு எல்லாமே ஒன்று வாய்ப்புகளும் ஏற்படும். திருமண தடை உள்ளவர்களுக்கும் இந்த வருடம் என்பது உங்களுக்கு ஒரு சிறப்பான வருடம், திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு மேக்கு அப்புறம் ரொம்ப 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 நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. ஐயா ரொம்ப அழகா சொன்னாருங்க. மங்களகரமான ஒரு ஆண்டு, அதனுடைய அந்த சின்னமே கும்பம் தான். ரொம்ப அழகா அதை ஐயா வந்து சொன்னாருங்க. இப்ப ஐயா வந்து கும்பராசிக்காரர்களுக்கு என்ன குதூகலமான செய்தி சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் குதூகலமான செய்திக்கு முன்னாடி பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ராசிநாதன் ராசியில இருக்கும்போது உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறப்புறுப்பு மற்றும் பின்னுறுப்பு மற்றும் அடிவயிறு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காலபுருஷ தத்துவத்தின்படி அந்த இடத்துக்கு போறதுக்கு முட்டிக்காலுக்கு கீழே உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எலும்பு மஜ்ஜை வரக்கூடிய உபாதைகள் வரக்கூடிய உண்டு. இதை தவிர வரக்கூடிய ஏப்ரல்ல இன்னொரு பாபகிரகமான ராகுவும் சேர்றாரு. ராகுவும் சேர்ந்தா இருதய தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கும்பராசிக்காரங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல
சனி பகவானுடைய பார்வை 3ஆம் இடமான மேஷத்தில் படுது. மேஷத்தில் படும்போது நீங்க சொல்றது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், உங்களுடைய நட்பு வட்டாரமா இருக்கட்டும், இல்ல கணவன் மனைவியா இருக்கட்டும், தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்படும். அதனால யாருக்கிட்டையும் அன்னெசரி ஆர்குமெண்ட், அன்னெசரி டிபேட் பண்ண வேண்டாம். பண்ணினா அது உங்களுக்கு எதிராக முடியும், மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். அதை தவிர ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்றது சூரியனுடைய வீடு. தகப்பன்காரனான சூரியனுக்கும் சனிக்கும் எப்பொழுதுமே பகை. குடும்பத்தில் குழப்பம் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் அந்யோன்யம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் பிரிவினை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளங்கள் உண்டு. 26/3/2026 அடுத்த சனி பெயர்ச்சி வரையிலும் ஃபெவிக்விக்க போட்டுக்கிட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தவிர்க்கலாம். இல்லைன்னா பிரச்சனைகள் கூடுறதுல எந்த மாற்றமும் இல்லை. இதை தவிர இந்த 7.5 சனி ஜென்மச்சனி, இந்த ஜென்மச்சனியை பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதா வரும். சனி பகவானை பொறுத்தளவுக்கு 4 விதமான சனி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மங்கு சனி, 27 வயசுக்குள்ளார உள்ளவங்களுக்கு மங்கு சனி. 27லேருந்து 54 வயசுக்குள்ளவங்களுக்கு பொங்கு சனி. 54லேருந்து 71 வயசுக்கு உள்ள கண்டச்சனி. 71க்கு மேல உள்ளவங்க 78 மற்றும் 98க்கு உண்டவங்க மரணச்சனி. அப்ப ஒவ்வொரு ராசியின் அடிப்படையில நீங்க என்ன சனியில இருக்கீங்க. அப்ப இந்த 27 வயசுக்குள்ளார இருந்தா மங்கு சனி, உங்களுடைய பெயரும் புகழும் மங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2வது ரவுண்ட்ல இருந்தா பொங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுப விரயங்கள், திருமணம், பையனுடைய ஸ்கூல் படிப்பு, பையனுடைய வெளிநாட்டு படிப்பு, வீடு ரெனோவேஷன் ஒர்க்கு, புது வீடு வாங்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய வந்து. அதை தவிர இரும்பு, ரசாயனம், கெமிக்கல், பால் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலம் ஏற்றமான காலகட்டம். அதே போல அறுவை சிகிச்சை மருத்துவர், அதுவும் இருதய அறுவை சிகிச்சை மருத்துவராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்றமான காலகட்டங்கள் உண்டு. பட் இருக்கக்கூடிய உங்களுக்கு இருதயத்தை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் சலனப்படாம காலையில வாக்கிங் போங்க. வாயை கட்டினோம்னா கட்டுறது கிடையாது. அளவோட நமக்கு பிடிச்சிருக்கா, பாதுஷா பிடிச்சிருக்கா, ஜிலேபி பிடிச்சிருக்கா, ஒண்ணு சாப்பிடுங்க. அதுக்கு மேல சாப்பிட்டா ப்ராப்ளம் வரக்கூடாது. தப்பே கிடையாது. அது மாதிரி தான் பெஸ்ட். அதாவது ரொம்ப அழகா ஐயா சொன்னாருங்க. அதாவது இந்த ஜாதகம் என்பதும் இந்த கணித்து சொல்ற ஆய்வு வந்து ஒரு வண்டி விபத்து ஆகுது இல்லையா, ஹெல்மெட் போட்டுக்கிறோம். ஹெல்மெட் போடலாம் மிகப்பெரிய ஆபத்து தான். ஐயா வந்து எச்சரிக்கை விடுக்கிறாரு. எப்படின்னா பயமுறுத்தல, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஆபத்து வரப்போகிறது, ஹெல்மெட்டை நம்ம எப்படி எச்சரிக்கை போடுறோமோ அது மாதிரி ரொம்ப எச்சரிக்கையோட இருந்தா வாழ்க்கை சுபமாக இருக்கும்ன்ற செய்தியை ரொம்ப அழகா ஐயா சொன்னாரு. உண்மையிலே வந்து கும்பராசியாருக்கும் கவனத்தோட ஒரு எச்சரிக்கையோட ஐயா வந்து எச்சரிக்கை தான் சொல்றாரு, பாதுகாப்பா இருக்குன்னு சொல்றாரு. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிக சுபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தது மீன ராசி. இதுதான் சின்ன கடை குட்டி அப்படின்ற மாதிரி 12வது ராசியாக நம்ம சொல்லக்கூடிய அந்த ராசி மீன ராசிங்க. இந்த மீன ராசிக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி அவங்களுக்கு இருக்குதுங்க? ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிறாங்க. மீன ராசியில இப்போ வந்து ராகு இருக்கிறது மாபெரும் தவறு. 2வது அடுத்த கிரகங்களும் 5 கிரகங்களும் அங்கேயே வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இந்த மீனராசி இருக்கிறவங்கலாம் வந்து இதில் என்னென்னா குரு பகவான் கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல அவர் மேற்கு அப்புறம் கேந்திரத்தில் வர்றதுனால மேற்கு அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இருப்பினும் 5 கிரகங்கள் மீனத்தில் வர்றதுனால அங்கே வந்து சனீஸ்வரம் ராகுவும் ஒன்றா சந்திக்கக்கூடிய காலங்களில் மே மாதம் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் பிரச்சனைகள். ஏன்னா தனுசுன்றது வந்து தெற்கு பகுதி, அதனால் சனியும் ராகுவும் சந்திக்கக்கூடிய காலங்களில் புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் சந்திக்கிறாங்க. அது சித்திரை மாதம் 1ஆம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாதிப்புனா அதாவது வந்து கடல் கொந்தளிப்பு ஏற்படலாம், அல்லது அரசியலில் பெரும் தலைவர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம், அல்லது அவங்களோட உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய இது வரலாம். ஏன்னா ஒரு மரணம் என்பது சுகமான மரணம் என்பது வேற, மோசமான மரணம் என்பது இது வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடக்கும்ன்றது என்னுடைய பார்வையாக இருக்கு ஐயா. கொஞ்சம் அரசியல்வாதிகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குது நல்லதுன்றது என்னுடைய கருத்து. நல்ல அற்புதமான செய்தி சொன்னீங்க ஐயா. வந்து சொன்னாரு அரசியல்வாதிகளும் சரி இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையோட இருக்கணும், குறிப்பாக தென்பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்றாருங்க. தென்பகுதினா நம்ம திருச்சியை தாண்டி அந்த பகுதி தானே வரும் அவருடைய பார்வையில்? இல்லை எப்படி தென்னகம் அப்படின்னா தமிழ்நாடு, இலங்கை எல்லாமே அந்த இதில் தான் வரும். வந்து காலபுருஷத்தின்படி 12வது ராசியான மீனராசி, மீனராசிக்கு பேரு ஜலராசி அப்படின்னு பேரு. ஜலராசியில பிரம்மாண்டமான அதிபதியான ராகு இருக்கார்.
ராகு எது வரல இருக்கிறாரு? 4வது மாசம் வரலும் இருக்காரு. இந்த 4வது மாசம் இருக்கிற வரையிலும் இயற்கை பேரழிவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சராசரியிலே சற்று அதிகமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. காற்று அதிகமாக இருந்துகிட்டு பூமியை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி, ஏன் சாமி இப்படி பயமுறுத்துறீங்க? உண்மை உங்களுக்கா எனக்கு மாறாது. மாற்றம் என்ற வார்த்தையை தவிர பாக்கி எல்லாம் மாறக்கூடியது. உலகம் எங்குமே கால பருவநிலை மாற்றம் ஏற்பட்டு இருக்கு. கார்பன் மோனாக்சைடு வெளியிட்டு இருக்கு. ஓசோன் மண்டலத்துல ஓட்டை விழுந்துருச்சு. இது எல்லாம் அறிவியல் பூர்வமாக நாம் உணர்ந்த உண்மை. அங்க ராகு இருக்கிறவர்களும் அப்ப வரக்கூடிய ஏப்ரல் வரையிலும் இயற்கை சீற்றங்கள் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க தென் பாரதத்துல பாதிப்புகள் உண்டு. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டி இந்த 5 மாநிலத்திலையும் இந்த ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இயற்கையின் பாதிப்புகள் உண்டா? இயற்கை பாதிப்புகள் உண்டு. அதே போல உலகத்தின் பொது நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய லண்டன், உஜ்ஜயினிக்கு தெற்குல இருக்க பகுதியில எல்லாத்துலயுமே ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய பிளானட் எல்லாமே உலகத்துக்கு உண்டானது. அதனால இது உண்டா அப்படின்னா உண்டு. அடுத்தது நம்பர் 2, ராகு பகவான் அங்க 4 லெவல்ல இருக்காரு. 3ஆம் இடத்துல ராசிநாதனான முயற்சிநாதனான குரு பகவான் இருக்காரு. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல செய்கின்ற முயற்சிகள் வெற்றி. தனக்காரகனான புத்திரக்காரகனான குரு பகவான் இருக்கிறதுனால யார் யார் நல்ல செய்கைகள் செய்யறாங்களோ நல்லா புரிஞ்சுக்குங்க, கெட்ட செய்கைக்கு துணை போனாலும் அது ஒரு துரோகம் தான். நாட்டிற்கு யார் யார் பாதகம் செய்யறாங்களோ அவங்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீதி பரிபாலனம் குரு அப்படின்னா நீதி பரிபாலனம் நல்லா இருக்கும். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தீவிரவாதிகள் எங்கெங்க இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தண்டிக்கப்படக்கூடிய காலகட்டங்களும் இந்த 2025 ஆண்டு. இதை தவிர குரு கேந்திரம் ஏறாரு. எப்ப ஏறாரு? மேக்கு அப்புறம் ஏறாரு. 3ல இருக்கிறது சிறப்பு. 4ல குரு கேறது கேந்திர ஆதிபத்திய தோஷம்னு பேரு. அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம் 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய மாத்ருஸ்தானம். தாயாருக்கு உடல்நிலையை தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆரம்ப காலகட்டங்களிலே சின்ன பிரச்சனையா இருக்கும்போது குடும்ப நல மருத்துவரையோ பார்த்துட்டா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல பொறுத்தளவுக்கு 9ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு வக்ரம் அடைஞ்சு பலம் இழந்திருக்காரு. தகப்பனுக்கு உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் உடனடியா பார்த்துறது சிறப்பு. அதுக்கு அடுத்தது ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. கேன்சர் போன்ற நோய்கள் பரவக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன சாமி நீங்க எதை பார்த்தாலும் இப்படியே சொல்றீங்களே, பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். வருமுன் காப்பது. கேன்சர்னா என்ன? கார்பன் மோனாக்சைடு ஓசோன் மண்டலம் பாதிக்கப்பட்டதுனாலும் வரக்கூடிய புகைகள்னால வர்றது, ரசாயனத்தினால வர்றது, வரவழைச்சிக்கிறது தான் கேன்சர் அப்படின்றது. வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல நேத்திர பாதிப்புகள், கண் பாதிப்புகள் வரக்கூடிய நோய்கள் உண்டு. அதனால நிறைய பேருக்கு கண்கள் பாதிப்புக்கும் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஆரம்பத்திலேயே பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்கள்ல செல்லும்போது ஒண்ணு முக கண்ணாடியோ இல்லாட்டி ஹெல்மெட்டோ போட்டுட்டு போனோம்னா ப்ராப்ளங்களை தவிர்க்கக்கூடியது. மற்றபடி பார்த்தோம்னா மீனராசிக்கு யோகமான ராசியா, யோகமான ராசி, யோகமான ஆண்டா, யோகமான ஆண்டு. ஆனாலும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஏனென்றால் 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கின்றார். அவர் விரய சனியாக இருக்கிறதுனால விரயத்தை கட்டுப்படுத்தணும். விரயத்தை கட்டுப்படுத்தணும்னா என்ன? பாதிக்கிறது, பாதிச்சுட்டு தான் சம்பாதிக்க முடியும். செலவு அழிக்கக்கூடியது. அப்ப சம்பாதிக்கிறத கூட்டிக்கிறதுக்கும் செலவழிக்கிறத குறைச்சிக்கிட்டாலும் இந்த புத்தாண்டு அனைத்து மீனராசி நேயர்களுக்கும் ஆனந்தமா இருக்கும். பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். நிறைவா ஒரே ஒரு கேள்வி. அதாவது இப்ப ரொம்ப அழகா இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் அவருடைய ஏற்றத்தாழ்வுகள், அவருடைய வளர்ச்சி, அவர் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்ன்றத நம்ம ஜெம் தொலைக்காட்சி ரொம்ப ஆராய்ச்சி பூர்வமா இன்னைக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது இந்த டோட்டலா இந்த 2025ஆம் ஆண்டு இப்போ ஒவ்வொரு ஆண்டுலயும் ஒரு கடவுள் வந்து மிகப்பெரிய உச்சத்தை பெற்றிருப்பார். ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பைரவர் வழிபாடு இருக்கும். ஒரு வருடம் வந்து அதாவது பாபாவுடைய வழிபாடு இருக்கும். ஒரு முறை அம்மன் வழிபாடு அதிகமா இருக்கும். அப்படி இந்த 12 ராசிக்காரர்களும் சேர்த்து ஒரு இறைவனை அதிகமா வணங்கணும் அப்படின்னா 2025ல யாரை வணங்கினா சிறப்பாக? திருப்பதியில் உள்ள பெருமாளை வணங்கினோம்னா மிக சிறப்பா இருக்கும். ரிஷபத்துல குரு பகவான் இருக்காரு. ரிஷபத்துடைய அதிபதி மகாலட்சுமி தாமேத பிரகஸ்பதியான திருப்பதி பெருமாள். அந்த திருப்பதி பெருமாளுக்கு போற ஒரு முறையும் சொல்றேன், கேட்டுக்குங்க.
ஃபர்ஸ்ட் பத்மாவதி தாயாரை தரிசிக்கணும். அடுத்தது திருப்பதி, கீழே திருப்பதியில் உள்ள பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள கோவிந்தராஜ பெருமாளை தரிசிக்கணும். மூணாவது மேல திருப்பதியில் உள்ள வராக சுவாமியை தரிசிக்கணும். நாலாவதா தான் பெருமாளை தரிசிக்கணும். இந்த முறையில செஞ்சினாங்க. திருப்பதி அப்படின்றது மனோகாரகன், காளி சொரூபம் கொண்டவர். அவ்வளோ 7 மலைக்கு மேல அவருடைய உடம்பு எப்போதுமே உஷ்ணமா இருக்கும். அவருக்கு படைக்கக்கூடியதெல்லாம் புணுகு, இதெல்லாமே வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணப்பட்டது தான். அவர் மனம் குளிர்ந்தால் திருப்பதி போனால் திருப்பம் வரும். மனோகாரகனான திருப்பதி பெருமாளை சரணாகதி அடைஞ்சால் திருப்பம் வருமா? கண்டிப்பா திருப்பம் வரும். ரொம்ப மகிழ்ச்சியா 2025ஆம் ஆண்டில் ஓம் நமோ நாராயண நமக என்ற ஒரு அந்த மந்திரத்தை உச்சரித்து அனைத்து இல்லங்களிலும் மிகப்பெரிய சுபகாரியங்கள் நடைபெறும் அப்படின்னு தான் ஐயாவும் சரி மிகப்பெரிய ஜோதிட வல்லுநர்கள் ஐயா டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் ஐயா டாக்டர் ஜோதிடமணி லட்சுமணன் ஐயா அவர்களும் நம்முடைய இணைந்து மிகப்பெரிய ஒரு செய்திகளை எல்லாம் இன்னைக்கு வந்து நம்மளோட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் ஜெம் தொலைக்காட்சியின் சார்பாக ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.